வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தேவையான புளி காரக்குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 தக்காளி, 3 பச்சை மிளகா, 2 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 3 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகையும் வெந்தயத்தையும் கொட்டி நல்லா பொன்னிறமாக ஆக்கணும். வெந்தயம் பொன்னிறமாக ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆறதுக்கு கிளறி விட்டுக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை கொட்டி கலர ஆரம்பிக்கணும். தக்காளி கொட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை கொட்டி நல்லா கலரி விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி எப்போவுமே ஒரு 5 நிமிஷம் வேக வேண்டிய தக்காளி ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்கு தான் உப்பையும் மஞ்சத்தூளையும் கொட்டி கலரி விடணும். தக்காளி நல்லா வெந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நம்ம போட்ட மஞ்சத்தூள் உப்புலாம் நல்லா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காயில் நல்லா செட் ஆகிற வரலாம் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்ட பிறகு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் காய்கறியை வேக வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதால காய்கறி நல்லா வேகணும். எதுக்கு நான் தண்ணி விட்டு வேக வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஆட் பண்ண போகிறதால காய்கறி நம்ம புளியை ஊற்றுனா காய்கறி கொஞ்சம் வெந்தாலும் வேகாத மாதிரி இருக்கிறதால தான் நான் தண்ணி ஊற்றி முதல்ல காயை வேக வைக்கிறேன். காய்கறி நல்லா வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை ஊற்றி குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம். இந்த குழம்ப நம்ம 2 நாள் வரலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லாவும் இருக்கும், நல்லா சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.